வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக ரேகா. தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ளம் காரணமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கு கூடுதல் நிதியுதவியாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சகாயம் குழுவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு. தமிழக அரசு மனுவை தள்ளுபடி செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பால் விலை உயர்வை ரத்து செய்ய கோரி தேமுதிக சார்பில் போராட்டம். ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மேலும் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் துவங்குவதற்கு முன்னரே வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டன என்று அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் துரித நடவடிக்கை காரணமாக கடந்த 21ஆம் தேதி அன்று திண்டுக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 நபர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்றும், அதன் தொடர்ச்சியாக கடந்த 24ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை குறித்த ஓர் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற போது மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக ஏகப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து கண்காணிக்க அரசு செயலாளர் நிலையில் உள்ள 20 அதிகாரிகளை மழையினால் பாதிக்கப்பட்ட 20 மாவட்டங்களுக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கும் இடம், உணவு, உடை ஆகியவை அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் நிவாரணப் பணிகளை மேலும் முடக்கிவிடும் வகையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்தும், அதன் காரணமாக ஏற்பட்டுள்ள மனித உயிரிழப்புகள் குறித்தும், கால்நடை இழப்புகள் குறித்தும், சேதமடைந்துள்ள குடிசைகள் மற்றும் பயிர்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனிடவும், குளம் குட்டைகளை சீரமைக்கவும் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், கனமழை காரணமாக மின்சாரம் தாக்கியும், இடி மற்றும் மின்னல் தாக்கியும், சுவர் இடிந்து விழுந்தும் இதுவரை 30 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா 1,50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும், சில குடும்பங்களுக்கு கூடுதலாக 1 லட்சம் ரூபாயினை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் வகையில் அரசு இயந்திரம் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சுரங்க முறைகேடு வழக்கில் சகாயம் குழுவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து, மேலும் இந்த வழக்கை காலதாமதம் செய்ததாக கூறி தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சுரங்க முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவை நியமித்து கடந்த சில மாதங்களுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்து உத்தரவிட்டது. ஆனால் இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் சகாயம் குழுவுக்கு விசாரணை வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் சத்யநாராயணன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் மனுவை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதை ஏற்க முடியாது என்று கூறி தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் தீர்ப்பில் அளித்தனர். உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அபராதம் விதித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பால் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தியதை கண்டித்து தேமுதிக சார்பில் இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு பால் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இது வருகிற 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜயகாந்த், பால் விலையை தமிழக அரசு உயர்த்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும், பால் விலை உயர்வு ஏழை எளிய மக்களை வெகுவாக பாதிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் பால் விலையை கூட்டுவதற்கு பதிலாக பாலில் கலப்படம் செய்து கைது செய்யப்பட்ட வைத்தியநாதனின் சொத்துக்களை பறிமுதல் செய்தாலே பாலின் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்தார். வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்காரு, கடலூர்ல எங்க பிடிச்சாங்க, விழுப்புரத்துல எங்க பிடிச்சாங்க.
அந்த வைத்தியநாதன் பிடிச்ச ஒரு சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்த பால் விளையாட்டு. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடியில் தமிழக அரசின் பால் விலை உயர்வை கண்டித்து தேமுதிகவின் தென் மாவட்ட தலைவர் சண்முகராஜாவின் தலைமையில் பழைய மாநகராட்சி முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிகவினர் பால் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று முழக்கமிட்டுக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிய இந்த பால் விலை உயர்வை கண்டித்தும் இதை திரும்ப பெற கோரியும் இன்று தமிழகத்திலே அனைத்து பகுதிகளிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.